வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் அனல் பறக்கும் சட்டசபை தேர்தல் பிரச்சாரம் நாளையுடன் நிறைவு. நாளை மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைய உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரம். சென்னை அண்ணாநகர் தொகுதி அண்ணா டவர் பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு. திமுக வேட்பாளர் சிற்றரசுவை ஆதரித்து வாக்கு கேட்டவரிடம் பொதுமக்கள் பரிசு பொருட்களை வழங்கியும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ச்சி. கருத்து கணிப்புகள், மக்கள் கணிப்புகள் என எதிலும் நாம் தான். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. மத்திய பாஜக அரசின் தொகுதி மறுவரையறை மசோதாவில் தமிழகத்திற்கு அநீதி இழைத்ததை முறியடித்து விட்டோம். ஏப்ரல் 17ஆம் தேதியுடன் என்டிஏ கூட்டணியின் சாப்டர் க்ளோஸ் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். எதிர்கட்சிகள் தடுக்கிறாங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட அபாண்டத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இதுவும் வேலைக்கு ஆகல. மோடி அவர்களே, இட்ஸ் டூ லேட். ஏப்ரல் 17ஆம் தேதியோட என்டிஏ கூட்டணியோட சாப்டர் க்ளோஸ் ஆக போகுது. சென்னை மயிலாப்பூரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரோட் ஷோ. பாஜக மற்றும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. தமிழ்நாடு முழுவதும் மத கலவரம் செய்வதே பாஜகவின் அஜெண்டா. அதற்கு இடம் கொடுக்க கூடாது. பாஜக உள்ளே புகுந்த ஒரு மாநிலம் கூட உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை என முதலமைச்சர் விமர்சனம். அவங்களுடைய ஒரே அஜெண்டாவா இருக்கு. தஞ்சாவூர்லையும் மதுரையிலையும் அதை ஆரம்பிச்சுட்டாங்க. கண்கூடா பார்த்தோம். நேரடியாகவும் சரி, மாநில கட்சிகள் மூலமாகவும் சரி, மறைமுகமாகவும் சரி, பாஜக உள்ளே புகுந்து உருப்பட்ட ஒரு மாநிலம் கூட இந்தியாவில் கிடையாது. சங்கிப்பட உள்ள நுழைஞ்சால சர்வநாசம்தான். ஒசூர் அருகே ஆந்திவாடி பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரையில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே பங்கேற்பு. பொய் பரப்புரை செய்யும் மோடி வேண்டுமா, சமூக நீதி போராளி ஸ்டாலின் வேண்டுமா என ஆவேசம். For what? He is starting for Chaturvarna, against Sudra, against women. Modi is there. So we want Modi or you want Stalin? Whom you want? You want Stalin? You want Rahul Gandhi? You want Rahul Gandhi? Stalin? Then unitedly vote for Congress. பெருந்தலைவர் காமராஜர் குறித்து அவதூறாக பேசிய திமுக எம்பி திருச்சி சிவாவை கண்டிக்க தில்லு திராணி இல்லாத கட்சி காங்கிரஸ். காங்கிரஸ் கட்சி திமுகவிற்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் எல்லாருக்கும் பொதுவானவர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அவரை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் இன்றைக்கு மேலவையினுடைய தலைவராக இருக்கார். திமுகவில் மேலை உறுப்பினராக இருக்கார். அவர் மரியாதைக்குரிய மறைந்த
பெருந்தலைவர் காமராஜை பற்றி கொச்சப்படுத்தி பேசினார். அதை எதுக்கு தெல்லு திராணி தெம்பில்லாத காங்கிரஸ் கட்சி. திமுகவின் மணல் கொள்ளையை மத்திய அரசு கண்காணித்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி பேச்சு. பல ஆயிரம் கோடிக்கு மணல் கொள்ளை அடிக்கப்படுவதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. அதிகாரிகளும் துணை நின்றிருக்கிறாங்க. அதையெல்லாம் ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக கொள்ளையடிச்சிருக்கு. தம்பி, சேட்டலைட் மூலமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. சேட்டலைட் மூலமாக எங்கெங்க மணல் அள்ளப்படுது, எந்தெந்த லாரி அள்ளப்படுது, அந்த லாரியுடைய எண் முழுவதும் பதிவாகியிருக்குது. ஆகவே அதிமுக ஆட்சி மக்களுடைய துணையோடு அமைந்தவுடன் மத்திய அரசு துணையோடு சேட்டலைட்டில் பதிவு செய்யப்பட்ட அதையெல்லாம் சட்ட ரீதியாக எடுக்கப்பட்டு இந்த மன கொள்ளையில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். திருச்சி கிழக்கு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட தாவேகா தலைவர் விஜய் தேர்தலில் வெற்றி வாகை சூட அந்தோணியார் தேவாலயம், மசூதி மற்றும் அம்மன் கோயிலில் மும்மத வழிபாடு. சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம். ஆட்டோவில் வீதி வீதியாக சென்று தீவிர பரப்புரை. சாக்கடைக்கு அருகில் இருந்து கல்லை வீச தயாராக இல்லை. குப்பையை கிளறி துர்நாற்றம் வர வைக்க விரும்பவில்லை. எடப்பாடி பழனிசாமி போல் தரம் கெட்டவன் தான் அல்ல எனவும் தாவேக நிர்வாகி செங்கோட்டையன் காட்டம். என் உயிர் மூச்சவரை நான் பாடுபடுவேன் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே தெரிவித்து, எது எப்படி வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சொற்கள் நம்மை வசமாடினாலும் சரி, காய்க்கின்ற மனத்திற்கு தான் கண்ணடி விடும். ஆகவே நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும், அதுதான் உடைய. பதவியிலிருந்து நீக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு ஜெயலலிதாவிடம் கெஞ்சி மீண்டும் பதவி வாங்கி கொடுத்தது நான் தான். ஒரே மேடையில் விவாதிக்க துணிவு உள்ளதா என எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் சவால். ஒரே மேடையில் இருவரும் பேசலாம், சவால் விடலாம். செங்கோட்டையனை மீண்டும் அமைச்சராக்கியது எடப்பாடி பழனிசாமி தான். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. ரெண்டாயிரத்தி 2017 இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது அவரை அமைச்சராக, அதுக்கு முன்னாடி அம்மா அவர்கள் அவரை அமைச்சராக இல்லை. அதான் உண்மை. பதவியிலிருந்து அம்மா அவர்கள் நீக்கி இருந்தார்கள். 2017 பிப்ரவரி மாதம் தான் அவர் மீண்டும் மாஃபா பாண்டியராஜனின் துறையை அவருக்கு கொடுக்கப்பட்டது. 2017 கோவை தெற்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பரப்புரை. தமிழ்நாட்டின் மிரட்டல் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் நாடாளுமன்றத்தில் காண்பித்து விட்டோம் எனவும் பேச்சு.
திருச்சி கிழக்கு தொகுதியில் பிரச்சாரத்தின் போது திண்டுக்கல் லியோனியை நோக்கி பாட்டில் வீச்சு. திமுகவிற்கு ஆதரவாக திறந்த பேனல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது மர்ம நபர்கள் அட்டூழியம். மானூர் அருகே தேவாலயத்தில் வாக்கு சேகரித்த திமுக வேட்பாளர் மற்றும் விஜிலா சத்யானந்தை விரட்டியடித்த பொதுமக்கள். ஆலயத்திற்குள் எப்படி வாக்கு சேகரிக்கலாம் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பரமக்குடி தொகுதி அதிமுக வேட்பாளர் முத்தையா வாக்காளர்களை கவரும் வகையில் சப்பாத்தி சுட்டு வாக்கு சேகரிப்பு. கிங்காங், டெடிபியர் என மெகா சைஸ் பொம்மைகள் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் பொதுமக்கள் வியப்பு. கொஞ்சம் உள்ள வந்துருங்க. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இதுவரை 11,000 சட்டவிரோத சமூக வலைதள பதிவுகள் மீது நடவடிக்கை. இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். தவிக தலைவர் விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. நீதிமன்றத்தில் விஜய் ஆஜராக உத்தரவு. அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக திமுக எம்பி கிரிராஜன் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்குகள். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் இன்று விசாரணை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் புழல் சிறையில் அடைக்கப்பட்ட ஆயுள் தண்டனை கைதி ஞானசேகரன் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதி. சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவருக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டதன் காரணமாக அனுமதி அளித்ததாக தகவல். தமிழ்நாட்டில் வேலூர், ஈரோடு, மதுரை உள்ளிட்ட 14 இடங்களில் சதமடித்த வெயில். நாளுக்கு நாள் சுட்டெரிக்கும் வெயிலால் பொதுமக்கள் கடும் பாதிப்பு. ஊடுருவல் மூலம் மேற்கு வங்கத்தின் கலாச்சாரத்தை மாற்றியமைக்க டிஎம்சி முயற்சிப்பதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பழங்குடியின விரோத காட்டு தர்பார் அரசை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் தேர்தல் பிரச்சாரத்தில் பேச்சு. निर्ममता कर रहे हैं, संथाली भाषा का सरेआम अपमान किया जाता है। वहीं मदरसा एजुकेशन के लिए रिकॉर्ड बजट दिया जा रहा है। ये घोर तुष्टीकरण है। इसे रोकने के लिए यहां बीजेपी सरकार जरूरी है। மேற்கு வங்கத்தில் பிரச்சாரத்திற்கு நடுவே சாலையோர கடையில் சாப்பிட்ட பிரதமர் மோடி. பிரச்சாரத்திற்கு நடுவே சுவையான காரசாரமான ஜல்முறையை சாப்பிட்டு மகிழ்ந்ததாக எக்ஸ் தளத்தில் பதிவு. कितना 10 रुपया देना है? दुकान में आए सर। हाँ 10 रुपया देना है। नहीं भाई ऐसा नहीं, कोई बात नहीं, ज्यादा है तो ज्यादा खाएंगे।
மணிப்பூரில் 5 நாள் மாநிலம் தழுவிய முழு அடைப்பு போராட்டம். திரோங்லாபி குண்டுவெடிப்பு தாக்குதலில் குழந்தைகள் கொல்லப்பட்டதற்கு கண்டனம். அசாம் மாநிலம் குவாஹாத்தியில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் மழைநீர் முழங்கால் அளவிற்கு தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஒரே நாளில் நாடு முழுவதும் 53 லட்சத்திற்கும் அதிகமான கேஸ் சிலிண்டர்கள் விநியோகம். இனி கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படாது என மத்திய அரசு உறுதி. தென்கொரிய அதிபர் லீ ஜே மியோங் அரசுமுறை பயணமாக டெல்லி வருகை. அதிபர் லீ ஜே மியோங்குக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. ஐபிஎல் போட்டி லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா முதல் வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் 54 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணியிடம் வீழ்ந்தது லக்னோ. ஐபிஎல் போட்டியின் இன்றைய லீக் ஆட்டத்தில் குஜராத் மும்பை அணிகள் பல பரீட்சை. போட்டி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடக்கம். பெல்ஜியத்தில் நடைபெற்ற 24H சீரீஸ் கார் பந்தயத்தில் அஜித்குமார் அணி சாதனை. GT3 Pro AM பிரிவில் 2ஆம் இடம் பிடித்து அசத்தல். நயன்தாரா கவின் நடிப்பில் உருவான ஹாய் படத்தின் புதிய பாடல் நாளை வெளியாகிறது. பாடலுக்கான ப்ரோமோவை வெளியிட்ட படக்குழு. போர்த்துழில் பட இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் நடிகர் தனுஷ் நடிப்பில் உருவான கர படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. 90களில் ராமநாதபுரத்தில் நடந்த வங்கி கொள்ளை சம்பவத்தை பின்னணியாக கொண்ட திரைப்படம் ஏப்ரல் 30 அன்று திரையரங்குகளில் வெளியாகிறது. வடசென்னை 2ஆம் பாகம் நிச்சயம் வெளியாகும். அதற்கான அப்டேட் விரைவில் தெரியவரும். கரப்பட விழாவில் நடிகர் தனுஷ், வெற்றிமாறன் ஆகியோர் வெளியிட்ட தகவல்.